பாஸ்ல கிட்டத்தட்ட 70 நாளா இவங்க தின்ன சாப்பாட்டுக்கு இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு டாஸ்க் பண்ணிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மாள்றாங்க. இப்ப சொல்லணும்னா அருண் வந்துட்டு ரொம்பவே அக்ரெசிவா அந்த கேம் விளையாண்டுருக்காரு. 2-3 தடவை பாத்தீங்கன்னா முத்து பிடிச்சி கீழே தள்ளிடுறாரு. முத்து வந்துட்டு இது கேம் தான் நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேகமா வந்து ரஞ்சித் வந்து சௌந்தர்யா தள்ளதுல சௌந்தர்யா அப்படியே உருண்டு போய் கீழே வந்துறாங்க. உருண்டு கூட ஐயோ சாரிமா அப்படின்னு சொல்லிருக்காரு. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தடவை அருணுக்கும் ரஞ்சித்துக்கு ரெக்கார்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க விளையாட பார்த்தா இந்த வாரம் ஏகப்பட்ட ரெக்கார்டு ரெடி பண்ணணும் போல இருக்கு. ஸோ இந்த கேம் யார் வந்துட்டு ரொம்ப நல்லா விளையாண்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கருத்து, யார் வந்துட்டு டைட்டில் வரதுக்கான வாய்ப்பு. பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட 70 நாளா அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டை இன்னைக்கு தான் ஜீரணம் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு டாஸ்க் பண்ணிட்டாங்க. இந்த கேம் ரொம்பவே அக்ரெசிவா விளையாண்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் தான். கண்மூடித்தனமா வரவங்க எல்லாத்தையுமே தள்ளிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அருண் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரிக்ஸை எடுக்கிறோமோ இல்லையோ நம்ம வந்துட்டு முத்துக்குமரனை பிடிச்சி அப்படியே ஹோல்டு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புரட்டி எடுத்துடுறாங்க. அதே மாதிரி விஷாலும் பாத்தீங்கன்னா உன்னால முடியலாம் சொல்லு, நான் முத்துக்குமரனை ஹோல்டு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்த இல்ல 2 பேரும் செம பல்ட்டி. இவங்க தான் எப்படின்னு பார்த்தா லேடிஸ் டீம்ல இன்னும் அதிகமா போய் கையை ஏன் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினோட கையை பவித்ரா பிடிச்சி கடிச்சு வச்சிடறாங்க. ரொம்ப நேரம் இவங்க டாஸ்க் பண்ணிட்டு முடியாதனால இவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு ஆல்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ராணவ் வந்துட்டு ஐயோ எனக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா நின்று முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கேம் யார் நல்லா விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த அன்ஷிதாக்கு டிராமா குயின் அவார்டே வந்து கொடுக்கலாங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்த பஸர் வந்து அடிச்சாங்க. அப்ப பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னா 2 பஸர் அடிக்கப்படும். அது முடிச்சதுக்கு அப்புறம் யாரு ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்க வந்து வெளியேற்றப்படுவார்கள் வந்து சொல்லிட்டாப்ல. ஆனா 3வது பஸரே அடிச்சிருச்சு. அப்பயும் 4 அணிகளா தான் வந்து விளையாடுறாங்க. அந்த 3வது பஸருக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தீபக் அன்ஷிதா கட்டியிருந்த கோட்டையை போயிட்டு கலைக்க பார்த்தாப்ல. அப்ப தீபக் வந்து எதுவுமே பண்ணலைங்க. அன்ஷிதா ஆப்போசிட் சைடுல தான் இருக்காங்க. தீபக் அவங்களோட லெஃப்ட் பக்கம் இருக்காங்க. சடனா தலையை பிடிச்சிக்கிட்டு அன்ஷிதா ஓரமா போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேமை ஹோல்ட் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டு கேட்டதும் தீபக் அண்ணா கையில வச்சிருந்த கல் எடுத்து மண்டையில அடிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு பொய்ய வந்து சொல்றாங்க. ஆனா ஃபுட்டேஜ் 10 முறை ரீவைண்ட் பண்ணி பார்த்தாலும் தீபக்கோட கை அவங்களோட தலையில எந்த இடத்துலயுமே படல. ஆனா எதுக்கு இப்போ இந்த ஒரு டிராமா பண்ணாங்கன்னு தெரியல. நேத்து ராணவ் பண்ணதை நடிப்புன்னு சொன்னவங்க இப்ப பச்சையா வந்து நடிச்சிருக்காங்க. இதை தீபக்கும் நம்பி தெரியாம பண்ணிட்டேன் சாரின்லாம் வேற கேக்குறாரு. ஒருத்தர் தெளிவா பாக்கலன்னா என்ன வேணாலும் போய் சொல்லி இந்த மாதிரி எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறேன்.